வயிற்றில் அடித்து வானளக்க ஒருவன் வந்து உனை பொளக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கிற பாரதநாட்டியம் 2 அலைஸ் மோகினியாட்டம் 2026, மலையாளம் டார்க் காமெடி த்ரில்லர், டைரக்டட் பை கிருஷ்ணதாஸ் முரளி, ஸ்டாரிங் சைஜு குரூப் அண்ட் சுராஜ் வெஞ்சரமோடு. ஒன்லைன்: ஒரு கொலைய பண்ணிட்டு அதை மறைக்க ஹீரோவோட குடும்பம் போடும் காமெடி ஆட்டம் தான் இந்த மோகினி ஆட்டம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போகலாம். பாரதநாட்டியம்ன்ற பேர்ல 2014 வெளியான படத்தோட சீக்வல் தான் இந்த மோகினி ஆட்டம். படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை நமக்கு காட்சிகளா காட்டப்படுது. அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஹீரோவோட அப்பாக்கு 2 பொண்டாட்டி. அது தெரிஞ்சு குடும்பத்துல என்ன பிரச்சனை ஆகுது, ஹீரோவோட அம்மா தன் கணவனின் 2வது மனைவி மற்றும் அவங்களோட இரட்டையர்களான சகோதரர்களை ஏத்துக்கிறாங்க. இப்படி சௌகரியமா போயிட்டு இருக்க இவங்க லைஃப்ல 4 பெருசு சேர்ந்து ரகசியமா பேசி அவங்க பண்ண திருட்டுத்தனத்தை மறைக்க பிளான் பண்றாங்க. இந்த 4 பெருசுல முக்கிய பெருசா சுராஜ் வெஞ்சரமோடு நடித்திருக்கிறார். கேரக்டர் அப்படி ஒரு கேடுகட்ட கேரக்டர். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த 4 பெருசும் அவங்க ஊர் கோவில் விஷயத்துல பண்ண தப்ப மறைக்க போவதா சொல்லி கூட இருக்கிற மத்த 3 பெருசுகிட்டையும் லம்பா பணத்தை ஆட்டைய போட்டது மட்டும் இல்லாம, ஹீரோவோட வீட்டுக்கு போய் அவங்க குடும்ப முன்னிலையில ஹீரோ கிட்ட, உங்க அப்பா மற்றும் நாங்க 4 பேரும் கோவில் உண்டியல்ல சில தப்புகள் பண்ணியிருக்கோம், அது இப்போ வெளியே வரப்போகுது, இந்த பிரச்சனையில ஹீரோ அப்பன் செத்து போயிட்டான், உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன், ஒன்னு உங்க அப்பா ஆட்டைய போட்ட பணத்தை எண்ணி வைங்க, இன்னொன்னு அந்த பழிய செத்து போன உங்க அப்பா மேல நாங்க பழி போடுறோம், நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்னு சாவு விழுந்த வீட்லயும் வயித்துல அடிச்சு பணம் புடுங்குற மகா மட்டமான கேரக்டர். இப்படி அந்த பெருசு சொன்ன உடனேயே ஹீரோ வீட்ல ஏற்கனவே 2 பொண்டாட்டி பிரச்சனை, இதுல சொத்து யார் யாருக்கு பிரிக்கணும்ன்றதுல பிரச்சனை. என்ன, ஹீரோ வீட்ல 2 அம்மா, ஒரு அக்கா மற்றும் அக்கா புருஷன், ஒரு தங்கச்சி மற்றும் தங்கச்சி புருஷன், அப்புறம் ரெட்டை சகோதரர்கள் வேற. ஹீரோ பெருசுகிட்ட நாங்க யோசிச்சு சொல்றோம், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்க ஓகே சொல்லிட்டு போன பெருசு அடுத்த நாள் விடிய காலையில ஹீரோ வீட்டுக்கு தன மச்சான கூட வராப்ல. என்னதான் ஊருக்கோ கூறு போட்டாலும் தான் சொந்த மச்சானுக்கு உதவிலாம் செய்றார். அப்படியே ஹீரோ வீட்டு முன்னால மச்சான கழட்டி விட்டுட்டு பெருசு மட்டும் உள்ள போகுது. அந்த நேரம் பார்த்து ஹீரோ குளத்துக்கு குளிக்க போயிருக்காப்ல. விடிய காலையில வந்து பெருசு பணத்தை கேட்டு சத்தம் போடுறது வீட்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. ஒவ்வொருத்தரும் மெதுவா சொல்லி பாக்குறாங்க, பெருசு கேக்குற மாதிரி இல்ல. அப்புறம் அங்க ஒரு சின்ன கைகலப்பாகி குடும்பமா சேர்ந்து பெருச லாக் பண்றாங்க. எல்லாரும் கைய கால புடிச்சுக்க ஹீரோவோட அம்மா வந்து பெருசோட கழுத்தை ஒரே திருப்பு, சோலி முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் இந்த கொலைய வந்து பார்த்த ஹீரோவும் அவரது குடும்பமும் என்னென்னலாம் பண்றாங்கன்றது தான் மீதி கதை. படத்துல ஒரு 3-4 இடத்துலாவது உங்க கண்ட்ரோல் தவறி வாய் விட்டு பிளாஸ்ட் ஆகி சிரிப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஒரு சீன்ல ஹீரோ தன் வக்கீல் ஃப்ரெண்டு கிட்ட, கொலையிலிருந்து தப்பிக்க டைரக்டர் ஜீத்து ஜோசப்க்கு த்ரிஷ்யம் 3 கதை டிஸ்கஷன்ல இருக்கேன், இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து வீட்ல புகுந்தவனை அட்டாக் பண்ணும்போது அவன் இறந்துட்டான், இதுக்கு கேஸ் வருமானு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஹீரோவோட மாமா வந்து, இந்த தாக்குதல்ல ஹீரோவோட மாமா காலை மட்டும் புடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமான்னு கேட்க, என்னது ஹீரோவோட மாமாவா, யோ த்ரிஷ்யம்ல மோகன்லாலுக்கு ஒரே ஒரு மச்சான் தானே, எங்கிருந்து மாமா வந்தான்னு வக்கீல் ஃப்ரெண்டு கேட்க எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. மச்சான் கேரக்டர் கிட்ட தம்பி இங்க என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்கும்போது பெருசு பின்னம் டம்முன்னு விழும். அதை காட்சியா பாருங்க, நான் சொல்ற வரது உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த ஹீரோவோட அம்மாக்கு கரகர குரல்ல டப்பிங் பண்ணி அவங்க வர்ற சீனெல்லாம் காமெடி எக்கச்சக்கம். பெருசு ஃப்ரெண்டு 2 பேர் ஹீரோ மேல சந்தேகப்பட்டு, இப்ப பாரு அவன் திரும்பி பாப்பான்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்கள திரும்பி பார்த்துட்டு போயிடுவாரு. ஆனா இந்த 2 பேரும் ஹீரோவை கடைசி வர பார்க்கவே மாட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் பொறுமையா பார்த்தா மீதி வர அனைத்து சீனுமே அட்டகாசமான காமெடி கலாட்டாதான். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா எம்ஏ சினிமாவிற்கு லைக் ஷேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.